இந்தியாவுக்கு திறமையான பொருளாதார ஆலோசகர் இல்லை அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவோட நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கணவர் வெளிப்படையா பேசியிருக்காரு. மோடி அரசாங்கம் செஞ்ச இந்த ஊழல் இருக்கு இல்லையா, இந்த ஊழல் உலகத்திலேயே மிகப்பெரிய ஊழல் அப்படின்னு நிர்மலா சீதாராமனுடைய கணவர் ஆதாரப்பூர்வமான டாக்குமெண்ட்டை வெளியிட்டிருக்காரு. திரும்பவும் பிஜேபி ஜெயிச்சால் இந்தியாவினுடைய வரைபடமே மாறிடும், லடாக் மணிப்பூர் மாதிரி மிகப்பெரிய கலவரங்கள் ஏற்படும், அதுக்கப்புறம் இந்தியாவில் தேர்தலே நடக்காது அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை செஞ்சிருக்கிறாரு நிர்மலா சீதாராமனுடைய கணவர். வணக்கம், இது சத்யராஜின் நேர்பட கேள். இந்தியாவினுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய கணவர் பிரகால பிரபாகர் தெளிவாக ஒரு பேட்டியில் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்தியாவுக்கு திறமையான பொருளாதார அறிஞர்கள் இல்லை, இந்திய அரசாங்கத்துக்கு, அதாவது மோடி அரசாங்கத்துக்கு பொருளாதாரம் குறித்து அட்வைஸ் பண்றதுக்கு நல்ல ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி வெளிப்படையா ஒரு பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. இது மட்டும் இல்லை, இன்னும் அதிர்ச்சி தரக்கூடிய நிறைய விஷயத்த ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. ஒரு புக்கே எழுதி வெளியிட்டிருக்காரு. அந்த புக்கில் 22 கட்டுரை இருக்கு, எல்லாமே மோடி அரசாங்கத்தை பத்தி கிளின்னு கிழிச்சு வச்சிருக்காரு. இவங்க பொருளாதார ரீதியா, சமூக ரீதியா, அரசியல் ரீதியா, அரசியலமைப்பு சட்டத்தை என்னென்ன குளறுபடி எல்லாம் செஞ்சிருக்காங்க, இது இந்தியாவுக்கு என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்த போகுது அப்படின்னு அந்த புத்தகத்தில் தெளிவாக சொல்லியிருக்காரு. இதில் முதல் விஷயமே என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கு திறமையான பொருளாதார ஆலோசகர் இல்லை அப்படிங்கிறாங்க. இந்த பிரச்சனை ஏன் அவர் சொல்றாரு அப்படின்னா, ஏற்கனவே இந்தியாவோட ரிசர்வ் பேங்க் கவர்னர் அந்த ரகுராம் ராஜன் ரிசைன் பண்ணிட்டு வெளியே போயிட்டார். உர்ஜித் பட்டேல் ஓடி போயிட்டார். ஏற்கனவே ஃபினான்ஸ் கமிஷன்ல இருந்தவரும் வெளியே போனார். இது மாதிரி தொடர்ச்சியாக இந்தியாவுக்கு பொருளாதார ஆலோசனைகள் சொல்ல இருந்த பொருளாதார அறிஞர்கள் ரிசைன் பண்ணிட்டு வெளியே போயிட்டாங்க. இவங்க எல்லாருமே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட தான் இருந்தாங்க, இல்லை ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியோட இருந்தாங்க, இல்லை ஃபினான்ஸ் கமிஷனோட இருந்தாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் யார் ஹெட்டுன்னு பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன். இந்த நிர்மலா சீதாராமனுடைய கணவர் தான் இந்தியாவுக்கு பொருளாதாரம் குறித்து அட்வைஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி பச்சையாக தன் மனைவியை நேரடியாகவே சாடியிருக்காரு. நம்ம தான் ஃபினான்ஸ் மினிஸ்டர், வீட்டுக்காரர் என்ன சொல்கிறாரு, இந்தியாவோட பொருளாதாரம் மோசமாக இருக்குன்னு டேட்டா வெளியிட்டிருக்காரு, நல்ல அட்வைஸரே இல்லை அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த நிர்மலா சீதாராமன் ஃபினான்ஸ் மினிஸ்டராகவே இருக்க லாய்க்கு இல்லைன்னு அவங்க வீட்டுக்காரரே சொல்கிறாரு. இதை நாம் சொல்லலை, அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நிதியமைச்சருடைய கணவர் சொல்கிறாருங்க பத்திரிகை பேட்டியில். இது மட்டும் இல்லாமல் இன்னும் அதிர்ச்சியான பல விஷயத்தை சொல்கிறாரு. அவர் சொல்கிறதுல முதல் விஷயம் என்னென்னா, இந்தியாவின் வரைபடம் மாறிவிடும் அப்படிங்கிறாரு. எப்போ? திரும்பவும் மோடி ஜெயிச்சாருன்னா அப்படிங்கிறாங்க. அது என்ன இந்தியாவோட வரைபடம் மாறும்? இந்தியாவோட வரைபடம் மாறுன்னு அவர் ஏன் சொல்கிறார் அப்படின்னா, இந்தியாவினுடைய ப்ரொஃபைல், இந்தியாவினுடைய தன்மை மாற்றப்படும் அப்படிங்கிறாரு. இந்தியாவில் இன்றைக்கி மாநில அரசாங்கங்கள் இருக்காங்க, மத்திய அரசாங்கம் இருக்குது. மோடி ஜெயிச்சு வந்தார் அப்படின்னா மாநில அரசாங்கமே இருக்காது, இந்தியாவில் மாநிலங்களே இருக்காது, குறிப்பாக மொழிவாரி மாநிலங்களே இருக்காது, எல்லாம் உடைக்கப்படும், சிதைக்கப்படும் அப்படிங்கிறது தான் நேரடியாகவே அவர் சொல்கிறாரு. ஏன்னா இது RSS ஏற்கனவே வச்சிருக்க ஒரு மிக முக்கியமான திட்டம். இந்தியாவில் மொழி வழியாக மாநிலம் பிரிக்கப்பட்டுச்சு. எப்போ அப்படின்னா இந்தியா சுதந்திரம் கிடைச்ச உடனே. இப்படி பிரிக்கக்கூடாதுன்னு இந்தியாவில் போராட்டம் பண்ண ஒரே ஒரு குழு இந்த RSS குழு. இந்த RSS பொலிட்டிக்கல் விங் தான் பிஜேபி. இவங்களுக்கு இந்தியாவில் மொழிவாரி மாநிலங்கள் இருக்கிறது ஒருபோதும் ஒத்து வராத விஷயம். ஏன்னா அவங்களுக்கு இந்து ராஷ்டிரம் தான் முக்கியம். இந்தியா முழுக்க இந்தி மொழி, இந்தியாவில் எந்த மாநிலம் இருக்கக்கூடாது, எந்த மொழி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய அஜெண்டா, RSS அஜெண்டா, இந்துத்துவாவினுடைய அஜெண்டா. இந்த அஜெண்டாவை படிப்படியாக நடைமுறைப்படுத்தி இருக்கிறது தான் பாஜக அரசாங்கம். இதை இன்னும் வேகமாக ஒட்டுமொத்தமாக முடிச்சிருவாங்க இந்த தடவை அவங்க ஜெயிச்சாங்கன்னா அப்படிங்கிறது தான் நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சருடைய கணவர் சொல்கிறாரு. நாம் சொல்லலை, இந்தியாவுக்கே நிதியமைச்சர்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கணவர் சொல்கிறார். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங்கில் நிதியமைச்சர் பேசுகிறாங்க, இந்த கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா இப்படிங்கிற பிரிவினை எல்லாமே ஜஸ்ட் ஒரு பவுண்டரி தான் அப்படிங்கிறாங்க, ஒரு கோடு தான் அப்படிங்கிறாங்க. தமிழ்நாடு ஆந்திரா ஒன்று தான், தமிழ்நாடு கனடா ஒன்று தான், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கே தமிழ் தாய்மொழி, இதுக்கு ஒரு தனியான கலாச்சார பண்பாடு அடையாளம் இருக்குது. அங்கே கர்நாடகம் தாய்மொழி, அங்கே தனியான கலாச்சார பண்பாட்டு அடையாளம் இருக்குது. பஞ்சாபுக்கு வேறு கலாச்சார பண்பாட்டு அடையாளம் இருக்குது, உத்தரப்பிரதேசுக்கு வேறு கலாச்சார பண்பாட்டு அடையாளம் இருக்குது, உணவு முதல் கொண்டு நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. இதை எதையுமே அவங்க பொருட்படுத்திக்க மாட்டாங்க. யாருன்னா இந்த RSS கும்பல்லேருந்து வர்றவங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒற்றை இந்தியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஹிந்தி பேசணும், சமஸ்கிருதத்தை மதிக்கணும், ராமரை கும்பிடணும், மாநிலங்களே இருக்கக்கூடாது, பாஜகவை மதிக்கணும், RSS தான் எல்லாம், இந்துத்துவா தான் எல்லாம், ராமராஜ்யம். இந்த பேட்டர்னில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு குழு.
பிஸ்னஸ் பண்ணுறதுனா மார்வாடி தான் பிஸ்னஸ் பண்ணுவார், அதிகாரத்தில் இருக்கணும்னா பிராமணர்கள் அதிகாரத்தில் இருப்பாங்க. இந்த பேட்டர்னில் ஒர்க் பண்ணக்கூடிய இந்த குழு தான் மொழிவழி மாநிலங்கள் உருவாகும் போது எதிர்த்தாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் மோடி ஜெயிச்சா வரைபடம் மாறிடும் அப்படின்னு நிர்மலா சீதாராமனுடைய கணவரே சொல்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் அவர் இன்னொரு விஷயத்தை ரொம்ப முக்கியமாக சொல்கிறாரு. திரும்பவும் மோடி ஜெயிச்சார் அப்படின்னா லடாக் மாதிரி மணிப்பூர் மாதிரி ஆகிடும் இந்தியா அப்படிங்கிறாங்க. லடாக்கும் மணிப்பூரோட நிலைமை என்னன்னு உங்களுக்கு எனக்கு நல்லா தெரியும். மணிப்பூரில் மிகப்பெரிய கலவரம் நடந்துச்சு. இந்த கலவரத்துக்கு முழுக்க உள்ளிருந்து செயல்பட்டது இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் கும்பல். அந்த மக்களே, மணிப்பூர் மக்களே வெளிப்படையாக சொன்னாங்க. அங்கே இருக்கக்கூடிய 2 குழுக்களில் சண்டையை உருவாக்கி இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்து காட்டுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்காங்க முகாம்களில். பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டாங்க. நம்ம எல்லாருமே பார்த்தோம். அந்த வீடியோ இந்தியா முழுக்க ஓடி வந்துச்சு, எல்லா சோசியல் மீடியாலையும் வந்துச்சு. பெண் நிர்வாணப்படுத்தப்பட்டு கற்பழிக்கப்பட்டாங்க. கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, நிறைய பெண்கள் அங்கே நிர்வாணப்படுத்தப்பட்டு கற்பழிக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி லடாக்ல ஒட்டுமொத்தமாக இராணுவம் குவிஞ்சிருக்கு. மாநில அந்தஸ்தை இழந்து இன்னைக்கு யூனியன் பிரதேசமாக மாற்றப்பட்டிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போது இங்கே லடாக்கையும் மணிப்பூரையும் கம்பேர் பண்ணி ஒட்டுமொத்த இந்தியாவும் இப்படி மாறின்னு அவர் சொல்ல வர்றாரு. அதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் மாற்றப்படும் அப்படிங்கிறாரு. அது ஏற்கனவே மாற்றிட்டு தாங்கப்பா இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாநிலங்களுக்கு எந்த அதிகாரமே இல்லாமல் எல்லாமே மோடி கையில் இருக்கணும், எல்லாமே மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கணும்னு சொல்லி அதிகாரத்தை பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. திரும்பவும் மோடி ஜெயிச்சால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மாற்றப்பட்டு பிரதமருங்கிற பதவியே இல்லாமல் ஜனாதிபதிங்கிற பதவி தான் உயர்ந்த பதவியாக மாற்றப்பட்டு ரஷ்யாவை போல சீனாவை போல பிரசிடென்ட்டுக்கான முழு அதிகாரத்தை கொண்டு வந்து அந்த அதிகாரத்தை தன் கையில் வச்சுக்கிட்டு இங்கே மதவாதத்தை இவங்க பரப்புவாங்க அப்படிங்கிறது தான் அவர் நேரடியாகவே சொல்கிறார். அரசியலமைப்பு சட்டம் மாற்றப்படும், மணிப்பூர் மாதிரி கலவரம் வரும், லடாக் மாதிரி அதிகாரமே இல்லாமல் பண்ணப்படும் அப்படின்னு ஒன்றொன்னா தெளிவாக சொல்கிறார். இது மட்டும் இல்லாமல் ஹைலைட்டாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு. மோடி மட்டும் இப்போ ஜெயிச்சார்னா நேராக செங்கோட்டையில் போய் நின்றுக்கிட்டு முஸ்லீம்கள்லாம் பாகிஸ்தானுக்கு ஓடுங்கன்னு செங்கோட்டையிலே வச்சு பேசுவார் அப்படிங்கிறாங்க. வழக்கமாக செங்கோட்டைக்கு எதுக்கு போவார்? இந்த இண்டிபெண்டன்ஸ் டே சுதந்திரத்தின் தனிக்கு போய் நின்று பிரதமர் உரையாற்றுவாங்க. எல்லா பிரதமரும் உரையாற்றுவாங்க, அதே மாதிரி மோடி உரையாற்றுவார். இந்த பிரதமர் மோடி உரையாற்றக்கூடிய சுதந்திர தின நிகழ்ச்சி இருக்குது பார்த்தீங்களா, அந்த நிகழ்ச்சியிலேயே முஸ்லீம்கள்லாம் பாகிஸ்தானுக்கு போங்கன்னு அவர் பேசுவார். அப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு சொல்லி நிதியமைச்சரோட கணவர் சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் அவர் சொன்ன மிக 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 முக்கியமான விஷயம் தேர்தல் பத்திர ஊழல். இந்தியாவையே புரட்டி போட்ட மிக முக்கியமான ஊழல். உச்சநீதிமன்றம் கட்டுக்கட்டாக தகவலை வெளியே கொண்டு விட்டாங்க. பல லட்சம் கோடி ரூபாய் கான்ட்ராக்டை பணத்தை டொனேஷனாக வாங்கிட்டு மோடி அரசாங்கம் கொடுத்துருக்கிறத பத்திரிக்கை எல்லாமே வெட்ட வெளிச்சம் போட்டு காமிச்சாங்க. இந்த தேர்தல் பத்திரம் ஊழல் உலகத்திலேயே மிகப்பெரிய ஊழல் அப்படிங்கிறாரு. இந்தியாவில் மிகப்பெரிய ஊழல்னு சொல்லல அவரு, உலகம் முழுக்க கம்பேர் பண்ணாலே மோடி அரசாங்கம் பண்ணது மிகப்பெரிய ஊழல். இது மக்கள்கிட்ட மிகப்பெரிய பின்னடைவை பாஜகவுக்கு ஏற்படுத்தியிருக்கு. அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறத தெளிவாக பதிவு பண்ணுறாரு. தன்னோட மனைவி திரும்பவும் நிதியமைச்சர் ஆக முடியாது அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சமாக வெளிப்படையாக நிர்மலா சீதாராமனுடைய கணவர் அப்படியே சொல்கிறார். பாஜக அரசாங்கம் என்ன பண்ணுச்சு? இந்த தேர்தல் பத்திரம் அப்படிங்கிற ஒரு நடைமுறை, அதாவது கட்சிக்கு டொனேஷன் வாங்குறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். யார் எவ்வளோ பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியாமல் ரகசியமாக பணத்தை வாங்கிக்கக்கூடிய இந்த திட்டம். இந்த திட்டத்தை பயன்படுத்தி ஏறத்தாழ 8500 கோடி ரூபாயை கார்ப்பரேட் கம்பெனிகள்கிட்ட டொனேஷனாக வாங்கிட்டு அவங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸை யார் கொடுத்துருக்கா? மோடி அரசாங்கம் கொடுத்துருக்கு. இதுக்குரிய எல்லா தகவலும் கடந்த ஒரு மாதமாக வெளியே வந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளாக வெளியே வந்துச்சு. ஏர்டெல்கிட்ட எவ்வளோ பணம் வாங்கினாங்க, வோடாஃபோன்ட்ட எவ்வளோ பணம் வாங்கினாங்க, இங்கே இருக்கக்கூடிய நிலக்கரி கம்பெனிகள்கிட்ட எவ்வளோ பணம் வாங்கினாங்க, மருந்து கம்பெனிகிட்ட எவ்வளோ பணம் வாங்கினாங்க, எல்லா விஷயம் வருது. இப்படி எல்லார்த்திட்டையும் டொனேஷனை வாங்கிட்டு அரசாங்கத்தினுடைய டெண்டர்களை இந்த நிறுவனங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. இது மட்டும் இல்லாமல் பல கம்பெனிகள் காசு தராமல் முரண்டு பிடிச்ச கம்பெனிகள்லாம் ரைடு பண்ணப்பட்டு கந்து வட்டி வசூல் பண்ணுற மாதிரி வசூல் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறத எல்லா பத்திரிகையும் வெளியே வந்துச்சு. இது இந்தியா முழுக்க மிகப்பெரிய பரபரப்பாக ஏற்படுத்துச்சு. இதை வெளியே கொண்டு வந்து யார்? உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றம் தருமாடி அடித்தாங்க, எல்லா தகவலையும் கொண்டு வந்து இறக்குனாங்க. இன்னைக்கு தேர்தல் களமே இந்தியாவில் மாறி இருக்கு அப்படின்னா இந்த ஊழல் வெளியே வந்ததுக்கு பிறகு. இந்த ஊழலை தான் நிர்மலா சீதாராமனுடைய கணவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்தியாவில் மிகப்பெரிய ஊழல்னு நினைக்காதீங்க, உலகத்திலேயே மிகப்பெரிய ஊழல் இது அப்படிங்கிறாரு. இந்த ஊழல் மக்கள்கிட்ட கிராஸ் ரூட் வரைக்கும் போய் சேர்ந்துருக்கு. பிஜேபி ஊழல் பண்ணியிருக்கு அப்படின்னு. அதனால் மக்கள்கிட்ட இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கெட்ட பெயர் வந்துருச்சு அப்படிங்கிறத தெளிவாக அவர் சொல்கிறாரு. இவ்வளோ விஷயத்தை சொல்கிற அளவுக்கு இவர் யார் முதல்ல அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? நிர்மலா சீதாராமனுடைய கணவர் அப்படிங்கிறதுக்காகவே இவர் சொல்கிறதெல்லாம் சரியாயிடுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இவர் நிர்மலா சீதாராமனுடைய கணவர் மட்டும் கிடையாது. இவர் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் படித்த மிக முக்கியமான ஒரு பொருளாதார அறிஞர். இவர் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் டாக்டரேட் பட்டம் வாங்கின பொருளாதார அறிஞர். இது மட்டும் இல்லாமல் கர்நாடகா அரசாங்கத்தோட
மிக நெருக்கமாக இருந்து பல பொருளாதார ஆலோசனைகளை அந்த அரசாங்கத்துக்கு சொன்ன ஒரு அறிஞர் இவர் பொருளாதாரத்தில் பிஹெச்டி படித்த ஸ்காலர் அப்படிங்கிற அடிப்படையில் இருந்து இந்திய பொருளாதாரம் குறித்து நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு, ஆய்வுக் கட்டுரைகள் எழுதியிருக்காரு. அதில் அவர் கொண்டு வந்த ஒரு மிக முக்கியமான புத்தகம் என்னென்னா இந்தியானும் கோணல் மரம். இதில் ஏறத்தாழ 22 கட்டுரைகள் இருக்குது. இது அப்பப்போ அவர் எழுதினார் இல்லையா, அந்த கட்டுரைகளை தொகுத்துருக்காங்க. இந்த ஒட்டுமொத்த கட்டுரைகளுடைய தொகுப்பு எதை பற்றி அப்படின்னா, மோடி வந்ததுக்கு பிறகு இந்தியாவுடைய பொருளாதாரம் என்னவாக மாறி இருக்கு, இதைத்தான் அவருடைய புத்தகத்தில் இருக்குது. அந்த புத்தகத்தில் மோடி அரசாங்கத்தை வச்சு செஞ்சுருக்காரு. இவங்க பொண்ண எல்லா பொருளாதார சீரழிவுகளையும் ஆதாரப்பூர்வமாக தகவலோடு எடுத்து எழுதியிருக்கார். இது மட்டும் இல்லாமல் அந்த புத்தகத்தில் ஒரு அதிர்ச்சியான தகவலை சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 2020-21 இந்த காலத்தில் மட்டும் ஏறத்தாழ 7.5 கோடி பேர் ஏழைகளாக மாற்றப்பட்டிருக்காங்க, ஏழையாயிருக்காங்க. கையில் காசு இல்லாமல், உணவுக்கு வழி இல்லாமல், வருமானம் இல்லாமல், வேலை இழந்து ஏறத்தாழ 8 கோடி பேர் 2020-21 நடுரோட்டுக்கு வந்திருக்காங்கிறத எக்கனாமிக்ஸ் டேட்டா வச்சு அவர் தெளிவாக சொல்கிறார். இது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவினுடைய மனித வள இண்டெக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் 132வது இடத்துக்கு இந்தியா தள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிறார். அதாவது இந்தியாவில் வாழக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா, இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக உலகம் முழுக்க ஸ்டடி பண்ணுவாங்க. அப்படி ஸ்டடி பண்ணும்போது எல்லாத்தையும் ரேங்க் போடுவாங்க. அந்த ரேங்க்கில் இந்தியா 132வது இடத்துல இருக்குது. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பசி பட்டினி குறியீடு இருக்குது பார்த்தீங்களா, அதில் 107வது இடத்துல இருக்குது. இது எல்லா விஷயங்களோட அவர் சொல்லக்கூடிய அதிர்ச்சியான தகவல் என்ன தெரியுமா, 2016 இந்த 2024 வரைக்கும் மோடி அரசாங்கம் வேலை வாய்ப்பு குறித்து எந்த அரசு தகவலையும் வெளியிடலை அப்படிங்கிறார். இது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. அரசாங்கம் ஏன் ஒரு தகவலை மறைக்க முயற்சி பண்ணுது? அதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இங்கே வேலைவாய்ப்பு மிக மோசமாக இழக்கப்பட்டிருக்கு. இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க, குறிப்பாக படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஐஐடி, ஐஐஎம் இது மாதிரியான பெரிய நிறுவனங்கள் இருக்குது பார்த்தீங்களா, ஹையர் எஜுகேஷன் நிறுவனம், இங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா கடைசி வருஷத்தை படித்து முடித்த நிறைய இளைஞர்களுக்கு வேலை இல்லை அப்படிங்கிறத தான் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. அப்போது இது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக எடுத்து வச்சு பார்க்கும்போது பாஜக ஆட்சியில் பொருளாதாரம் சீலஞ்சிருக்கு. பாஜக ஆட்சியில் ஒரு திறமையான பொருளாதார ஆலோசகர் யாருமே இல்லை, தன்னோட மனைவிக்கு கூட பொருளாதாரம் தெரியாது அப்படிங்கிறத தெளிவாக அவரே சொல்கிறாரு. உண்மையிலே நிர்மலா சீதாராமன் ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு பொருளாதார அறிஞராக இருந்தால் அவருடைய கணவர் இந்த புத்தகம் எழுதிருக்க வேண்டிய தேவையே இருந்திருக்காது. அப்படி அந்த புத்தகம் எழுதும்போது அந்த புத்தகத்துக்கு அவங்க ரிப்ளை கொடுத்துருக்கலாமே. ஒரு நிதியமைச்சர் தான் அவங்க ரிப்ளை கொடுக்கலாம்ல, நீங்கள் இப்படியெல்லாம் எழுதியிருக்காரு இவர், இதெல்லாம் தப்புன்னு ஒரு ரிப்ளை கொடுத்துருக்கலாம்ல, ரிப்ளை கொடுக்கல அவங்க. அப்போது தன்னுடைய மனைவிக்கு இந்த நாட்டில் ஒரு நிதியமைச்சராக இருக்கிறதுக்கான பொட்டன்ஷியல் இல்லை, அவங்களுக்கு அவ்வளோ பொருளாதார திறன் கிடையாது, பொருளாதாரம் குறித்தான அறிவு அவ்வளோ இல்லை அப்படிங்கிறத அவங்களுடைய கணவர் ஒரு புத்தகத்தின் வாயிலாகவே வெளியே சொல்கிறாரு. இந்தியா கடந்த 10 ஆண்டுகளில் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டதுக்கு பாஜக தான் காரணம், பொருளாதாரம் சீரழிஞ்சு போனதுக்கு பாஜக தான் காரணம், இந்தியாவில் ஆக்ரோஷமான மதவாதம் எழுந்ததுக்கு காரணம் பாஜக தான், அது மட்டும் இல்லாமல் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மிக மோசமாக மாற்றப்பட்டிருக்கிறது காரணம் பாஜக தான். இது எல்லாம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பாஜக திருப்பியும் ஜெயிச்சு வந்துச்சுன்னா இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஆபத்துங்கிறதான் அவர் தெளிவாக சொல்லியிருக்கார்.